வணக்கம். 3 மணி செய்திகளை வழங்குவது நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டு வழக்கமான இடத்திலேயே நடைபெறும் என மதுரை மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை மாவட்ட நிர்வாகமே நடத்தவும் ஆலோசனை கூட்டத்தில் முடிவு. மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியாவை தொடர்ந்து வீரேந்தர் சிங்கும் பத்மஸ்ரீ விருதை திருப்பி அளிப்பதாக அறிவிப்பு. மல்யுத்த சம்மேளனத்திற்கு பிரிஜ்பூஷனின் ஆதரவாளர் சஞ்சய் சிங் தேர்வு செய்யப்பட்டதற்கு தொடரும் எதிர்ப்பு. பேரிடர் நிவாரண நிதியை கேட்டதை தவிர தவறாக எதையும் பேசவில்லை என அமைச்சர் உதயநிதி மீண்டும் விளக்கம். அப்பன் என்பது கெட்ட வார்த்தையா என்றும் கேள்வி. என்ன அநாகரிகமா பேசுறேன், என்ன வார்த்தைன்னு சொன்னீங்கன்னா திருத்திக்கிறேன். அப்பன் வீட்டு சொத்தா அப்படின்னு கேட்கறதே அப்படிங்கறத அப்பன்ங்கிறது கெட்ட வார்த்தையா தெரியாம கேட்கிறேன். தமிழர்கள் செலுத்திய ₹1 வரிக்கு மத்திய அரசு ₹2 திருப்பி கொடுத்துள்ளது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவு. மிக்ஜாம் புயல் நிவாரணமாக 1 மாத ஊதியத்தை வழங்கிய அமைச்சர்கள் மற்றும் திமுக எம்எல்ஏக்கள் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு சம்பளத் தொகையை வழங்கினர். சாதிவாரி கணக்கெடுப்பை உடனே நடத்த வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி மீண்டும் வலியுறுத்தல். தொடர் விடுமுறை கிறிஸ்துமஸை கொண்டாட ஒரே நேரத்தில் சொந்த ஊருக்கு படையெடுக்கும் மக்கள். கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு சென்னை முழுவதும் 8000 போலீசார் பாதுகாப்பு. முக்கிய தேவாலயங்களில் சுழற்சி அடிப்படையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த திட்டம். திருப்பூர் மாவட்டம் வேட்டுவபாளையத்தில் பாலம் அமைக்கும் விவகாரத்தில் மோதல். வடமாநில தொழிலாளர்களை ஏவி மக்களை தாக்கியதாக திமுக பஞ்சாயத்து தலைவர் மீது புகார். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு விழாக்குழு அமைப்பது தொடர்பாக மதுரை ஆட்சியர் தலைமையில் ஆலோசனை. எந்த அமைப்பிற்கு முன்னுரிமை அளிப்பது என்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை. தூத்துக்குடியில் பெய்த கனமழையால் 22,000 ஏக்கர் உப்பளங்களில் தேங்கி நிற்கும் மழைநீர். 6 மாதத்திற்கு உப்பு உற்பத்தி நடைபெறாது என்பதால் 50,000 தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிப்பு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் 190 நடமாடும் மருத்துவ முகாம்கள் மூலம் சிகிச்சை. கூடுதலாக 50 மருத்துவர்கள் தூத்துக்குடி வரவழைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல்.
பெருமழையால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடியில் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஆய்வு. மரபன் மடம், குறிஞ்சி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பாதிப்புகளை பார்வையிட்டார். தூத்துக்குடி, திருநெல்வேலியில் சராசரியாக 40 மணி நேரத்தில் 50 சென்டிமீட்டர் மழை கொட்டியதாக தலைமைச் செயலாளர் விளக்கம். இயல்பு நிலையை மீட்டெடுக்க தீவிர முயற்சிகள் எடுக்கப்படுவதாகவும் பேட்டி. நெல்லை மாவட்டம் திசையன்விளையில் உள்ள அதிசய கிணறு மீண்டும் நீரை உள்வாங்க தொடங்கியது. அடைப்புகள் நீக்கப்பட்ட நிலையில் வினாடிக்கு 1000 கனஅடி நீர் கிணற்றுக்குள் பாய்கிறது. எண்ணூரில் எண்ணெய் கடிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 8,68,00,000 ரூபாய் நிவாரணம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. எண்ணூர் விரைவு சாலையில் 5 மணி நேரமாக மறியலில் ஈடுபட்ட திருவொற்றியூர் மீனவர்கள் கைது. ஓசூர் அருகே கோண்டாங்கிரி கிராமத்தில் மண் சாலையை கடந்த 22 அடி நீள மலை பாம்பு. மலை பாம்பை மீட்டு காட்டுப்பகுதியில் விட வனத்துறை நடவடிக்கை. நாகூர் சந்தனக்கூடு விழாவில் பங்கேற்க சென்ற ஆளுநர் RN ரவிக்கு உற்சாக வரவேற்பு. பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் பாரம்பரிய முறைப்படி வரவேற்றனர். சொத்து குவிப்பு வழக்கால் பதவி இழந்த முன்னாள் அமைச்சர் பொன்முடியுடன் மு.க. அழகிரி, மு.க. தமிழரசு சந்திப்பு. சென்னை சைதாப்பேட்டை இல்லத்தில் 30 நிமிடங்கள் பேச்சு. இரண்டு நாட்களுக்கு பிறகு உதகையில் மலை ரயில் சேவை மீண்டும் தொடக்கம். பள்ளி அரையாண்டு விடுமுறையால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே வந்த 22 அடி நீள மலைப்பாம்பு சாலையை கடந்து சென்ற நிலையில் அதனை அடர்ந்த வனத்திற்குள் விரட்ட மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் செல்வா வழங்க கேட்கலாம். செல்வா, விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்து சூளகிரி அடுத்த கோட்டாங்கிரி பகுதியில செட்டிப்பள்ளி வனப்பகுதி இருக்கிறது. அந்த செட்டிப்பள்ளி வனப்பகுதியை ஒட்டி கோட்டாங்கிரி மற்றும் உள்ளிட்ட 5 கிராமங்கள் அந்த காட்டு ஓரத்திலே இருக்கிறது. இந்த காட்டு கிராம பகுதியில் அடிக்கடி வனவிலங்குகள் ஊருக்குள் வருவதும் செல்வதுமாக இருக்கிறது. இதனால் பல்வேறு வகையான இன்னல்களுக்கு ஆளாவதாக அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில அண்மையில கூட இது கோழிகள் மற்றும் ஆடுகள் வந்து பலியாகி இருக்கிறது. அந்த சமயத்துல தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து இந்த அட்டகாசங்கள் அதிகமாக இருக்கிற பட்சத்துல இன்று காலையில 7 மணி அளவில் 22 அடி அனகொண்டா வகையான மலைப்பாம்பு ஒன்று செட்டிப்பள்ளி வனப்பகுதியிலிருந்து வெளியே வந்து இருக்கிறது. மண்சாலையை கடந்து மயக்க நிலையிலே படுத்து ஊர்ந்து சென்ற நிலையில அந்த பகுதியிலே செல்லக்கூடிய மக்கள் அதை பார்த்து வனத்துறையிற்கு தகவல் தெரிவித்தார்கள். அவர் வருவதற்கு தாமதமானதனால் பொதுமக்களை விரட்டி செட்டிப்பள்ளி வனப்பகுதியில் விட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து வனத்துறைக்கு தகவல் தெரிவித்த நிலையத்தில் வனத்துறையினர் பாம்பை கண்காணித்து அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செல்வா.